எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் 5 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த பஞ்சாயத்து எப்படி போயிட்டுருக்குன்னு. அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி டெய்லி உட்காந்து எல்லாருமே இது வரைக்கும் அரசியலில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத இருக்கவங்க, அதை பற்றி தெரியாதவங்க எல்லாமே உட்காந்து நியூஸ் சேனல்ஸை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இப்போது பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இது எப்போ தான் முடிவுனே தெரில. இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எந்த மாதிரி சீட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க ஆதரவு இருக்குது, கொடுக்கலாம், அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்றதுனால தான் இந்த வீடியோ நான் இப்போ வந்து சனிக்கிழமை காலையில் இப்போ எடுக்கிறேன். அதனால் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கே தெரியும் தாவேகா கிட்ட 108 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஒரு 5 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து 2 பார்ட்டியில் மார்க்சிஸ்ட் ஆகட்டும் இந்தியன் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. மிச்சம் இப்போ 2 சீட்டு தேவைப்படுது. எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு மார்ஜினில் அந்த பெரும்பான்மையை காட்டுறதுக்காக மட்டும் ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு 118ங்கிறது உபயோகமாக இருக்கும். இப்போது மிச்சம் ஒரு 2 பிசிகா வந்து கொடுக்கலன்றது மாதிரி நேற்று பெரிய பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருந்தது. ஏன்னா இப்போ 2 நாள் இதை பற்றி நம்ம பேசாதனால கம்யூனிஸ்ட் ஆதரவுன்றதே வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த விஷயங்கள பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிசிகா என்ன சொன்னாங்கன்னா கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோன்ட்டு நேற்று அவங்க ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஈவினிங் நைட்டு காலத்தில் திரும்ப நேற்று ஈவினிங் வந்து விஜய் வந்து கிளம்பி ஆளுநர் வீட்டுக்கு வர ஓகே ஒரு வேலை கிடச்சிருச்சு போல இருக்கு அப்படின்லாம் போய் திரும்ப 3வது வாட்டி போய் அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக அழைக்க சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா நியூஸ்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிட்டாங்க, நிறைய பேர் நியூஸ்லாம் போட்டாங்க. நாளைக்கு வந்து காலையில் இன்னைக்கு 11 மணிக்கு பதவியேற்பு விழா நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் அந்த மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா விசிகா கொடுக்காம அந்த ஐயுஎம்எல் கொடுத்துருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணி 118 போட்டாங்க. நான் போயிட்டு வெளியே டீ சாப்பிட்டு கொஞ்சம் திரும்ப வரேன். ஐயுஎம்எல்கிட்ட இருந்து கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சு, நாங்கள் ஆதரவு கொடுக்கல, நாங்கள் எப்பவும் திமுக சைடில் தான் இருக்க போகிறோன்ட்டு. அதனால் இப்போ விசிகா எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. விசிகா உட்காந்து 1.5 மணி நேரமாக வீடியோ கால்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து இன்னும் வந்து எக்ஸாக்டாக தெரில. பட் அதில் அதோட கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் பங்கு இனிமேல் திரும்பாதான் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் போட்டிருக்காரு. இத்தனைக்கும் என்னென்ன பொருளையெல்லாம் கிளப்பப்படுதுன்னா முதலமைச்சர் பதவியே கேட்டதாகவும் இல்லை துணை முதலமைச்சர் பதவி கேட்டதாகவும் அதுக்கப்புறம் விஜய் ரீசைன் பண்ண வரல ஏதோ ஒரு தொகுதியில் பெரம்பூரில் இல்லைன்னா வந்து திருச்சி கிழக்கில் அந்த தொகுதியும் வேணும். அப்புறம் வந்து ஒரு எம்பி சீட் இந்த மாதிரி ஊறப்பட்டதை கேட்டிருக்காங்க. இல்லை எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஆல்ரெடி இது நான் வந்து முதல் நாள்லேருந்து இந்த ஸ்டாண்டில் தான் இருக்கேன். இன்கேஸ் வந்து நம்ம 108 ஜெயிச்சிருக்கோம், ஆதரவு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்டாக வந்து 2 பேர் யார்கிட்ட நம்ம வந்து என்டிஏ கூட்டணியில் யார்கிட்டையும் போகிறதுன்றது வந்து யாருமே அட்வைஸ் பண்ணாத ஒன்று. அதிமுக கிட்ட போயிருக்காங்கன்றதான் சொன்னாங்க. பட் அதிமுக கிட்ட போகிறதோ இல்லை முக்கியமாக பாமக கிட்ட போகிறதோ இல்லை அமமுக கிட்ட போகிறதோ இல்லை தேமுதிக இவங்க கிட்ட போனாலே சத்தியமாக சொல்கிறேன் இப்போ ரீஎலெக்ஷன் வச்சா கூட விஜய் 150 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி போய் அலையன்ஸ் வச்சுக்கிட்டு திரும்பவும் வந்து எலெக்ஷன் வைக்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தெல்லாம் நிற்க வச்சா சத்தியமாக ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகும். இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே எதிர்த்தே அரசியல் பண்ணுறேன்ட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்களா வந்து இப்போ சீட்டு வாங்குறதே வந்து திமுக ஆதரவுலேருந்து வாங்குறதுன்றதுனாலே எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப உடன்பாடு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி போய் நாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இப்போ பாருங்கள் போகிற வரவெல்லாம் போட்டு அடிச்சுட்டு போகிறான். இதுக்கு தான் பெட்டர் என்கிட்ட 108 இருக்குது, என்கிட்ட தான் அதிகம் சீட் இருக்குது, ஆட்சி அமைக்க அடைக்கலைன்னா ஓகே நான் அவர் மட்டும் இப்போ சைலண்ட்டாக இருந்துக்கிட்டாரு இல்லை இவ்வளோ ட்ரை பண்ணேன்னா ரீஎலெக்ஷன் தான் போகும். அடுத்த கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சில மாதங்களுக்கு ஆளுநரோட ஆட்சி வரும், சஃபர் ஆவாங்க, அப்புறம் திரும்ப ரீஎலெக்ஷன் வரும். விஜய் மேலே இருக்கிற சிம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்போ ஓட்டு போட்டுப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்களா, இப்போ விசிகா வந்து இந்த மாதிரி ஒரு 2 சீட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா டிமாண்ட் பண்ணுறாங்க. 5 சீட்டு கொடுத்தா காங்கிரஸே வந்து ஒரு அமைச்சரை போதுன்ற அளவுக்கு தான் நிறுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து 2 சீட்டு வச்சுக்கிட்டு முதலமைச்சரை கேட்டால் விஜய்க்காக ஓட்டு போட்டவங்கள எவ்வளோ கொதித்தெழுந்து வாங்குவாங்க. ஏன் துணை அமைச்சர் கொடுக்கறதே என்ன கேட்டால் ஒத்துக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஒன்று புரியல. நீங்கள் வந்து ஒரு எந்த கட்சிக்கு எகென்ஸ்டாக வந்து விஜய் அரசியல் பண்ணாரோ அங்கே இருந்துக்கிட்டு அதோட ஆதரவு வாக்குகள்லாம் வாங்கிட்டு ஏன் இவ்வளோ வருஷம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்காம இங்கே டேரெக்டாக வந்து துணை முதலமைச்சர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அது 2 சீட்டு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் 10-20 சீட்டு 30 சீட்டு கொடுத்துருந்தா கூட ஒத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? இதனால் வந்து அவங்க இப்போது கம்யூனிஸ்ட் கூட வந்து வெளியே இருந்து ஆதரவுன்றதே ஒரு செக் வைக்கிற மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து இன்னும் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு மட்டமாக பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி
இப்போ அம்மாமுக இந்த நீ எதுக்குடா இப்போ பிரச்சனை எங்களுக்கு இவங்களுக்கு இடையில இங்கே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கப்ப நீ இடத்த பூந்து வந்து இப்போ தேவையில்லாம இந்த ஆளுங்க வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு உங்களுக்கே தெரியும். நேற்று நைட் என்னன்னா அவங்க எம்எல்ஏ காணாமல் போயிட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் பஞ்சாயத்து கிளப்பி விட்டு கடைசியில் நைட்டே வந்து ஆளுநர்கிட்ட போய் அதை கடிதம்லாம் கொடுத்து குதிரை பேரம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க எம்எல்ஏ வந்து நாங்கள் வந்து தாதக்காக ஆதரவு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ட்ராமா விட்டு கஷ்டம் பார்த்தா காருக்குள்ளே இருந்து இவர் சைன் போடுற மாதிரி வீடியோலாம் இவங்க தாவக்க சைடில் கொடுத்து எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் என்ன தெரியுமா ஆகும்? அமமுக டிடி தேவநகரன் சாதாரணப்பட்ட ஆளில் அவர் வந்து தன்னோட எம்எல்ஏ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல இறங்கணும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து என்ன தெரியல. அதனால இப்போ எனக்கு இந்த மாதிரி போய் நெகோஷியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறது விஜயோட கட்சிக்கும் வந்து தாவேக்காவுக்கு வந்து ரொம்ப பின்னடைவு தான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, எல்லாருக்கிட்டையும் அந்த சிம்பத்தி கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியாத எல்லாருமே வந்து அவரை தான் கொஞ்சம் விட்டுருங்களேடான்ற அளவுக்கு தான் சொல்கிற அளவுக்கு எல்லாரும் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கே தெரியும் இதை வந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து என்னதான் வந்து சிம்பத்தி எல்லாம் கொடுத்தாலும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சுத்தமாக பொறுக்கல போல இருக்கு. எதுக்குலாப்பில் இருக்கிற அதிமுக திமுக அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து போட்டு அடி நடிக்கிறாங்க. அதனால வந்து பெட்டர் எனக்கு நான் மெஜாரிட்டி நிறைய இடத்துல வந்து அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. என்கிட்ட மெஜாரிட்டி சீட் இருக்கு, கூப்பிட்டு ஆட்சி அளிக்க சொன்னால் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து அவர் கம்முன்னு உட்காந்துட்டாருன்னா வேற பாசிபிலிட்டியே இல்லை. ஆளுநர் ஆட்சி தான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இல்லை சாரி கவர்னர் ஆட்சி தான், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அப்படி ரீஎலெக்ஷன் வைக்கிறப்போ இப்போ நீங்களே என்ன இருப்பாங்க, ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்ததுனாலே கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணி இல்லை. ஆனால் காங்கிரஸ்க்கு இப்போ 234 தேதினா ஒரு 50-60 கேட்பாங்க, கொடுக்கணும். இப்போ விசிலுக்கு ஓட்டு போட்டவன் நான் விஜய்க்கு போடுறவன்றவன் காங்கிரஸ்க்கு போடுறவங்கிற இடத்துல சில இடத்துல கம்மியாகும். நான் எதுக்கு காங்கிரஸ்க்கு போடணும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால காங்கிரஸ் கூட போய் சேர்ந்ததே வந்து என்ன கேட்டால் வந்து ஒரு தவறான முடிவு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, காங்கிரஸ் இருக்கும்போது பண்ணாங்களா அந்த கச்சத்தீவு பிரச்சனையிலேருந்து இலங்கை பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி வச்சாலும் ஒருத்தன் வந்து கவிட்டு தான் இருப்பானுங்க. அதுக்கு பேசாமல் இதுக்கு முன்னாடி தனியாக நின்று 108 வாங்குறவங்களுக்கு 1000-2000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய இடத்துல தோற்றவங்களுக்கு ரீஎலெக்ஷன் வச்சா எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டாக ஜெயிக்கலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம், மெஜாரிட்டி சீட் வைக்கலாம். ஏன்னா இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ கிளப்பி விட்ட ஒரு பொருளி தான் திமுக அதிமுக கூட்டணி. அது நிறைய பேர் கிளப்பி விட்டு ஆல்மோஸ்ட் மக்கள் மனசில் எல்லாமே பதிஞ்சிருச்சு இவங்க பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அப்படின்ற மாதிரி. இது எந்த இடத்துல போய் முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் போட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த என்னதான் வந்து ஆட்சியில் அமைஞ்சாலும் அது வந்து ஒரு தொங்கு சட்டசபையில் இருக்கிறப்போ இந்த மாதிரி 118 உள்ள போகிறப்ப என்ன தெரியுமா பிரச்சனையாகும்? எப்போ வேணால் கவுத்து விட்டுருவாங்க. இப்போ இமீடியட்டாக வந்து இப்போல்லாம் வந்து பெரும்பான்மை காமிச்சிருவாங்க, ஒரு 3 மாதம் 6 மாதம் போகும். இப்போ உங்களுக்கே தெரியும் திமுக ஆட்சியில் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த 1000 ரூபான்றதே கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, அசால்ட்டாக வந்து இப்போவே 2500 கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதாவது இவங்க திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கணும், எல்லாத்தையும் வந்து 6 மாதத்துக்கு நிறைவேற்றணுன்ற அளவுக்கு கட்டாயப்படுத்துவாங்க. இது அவங்க சொல்கிற டிமாண்ட்ஸ்க்கு எல்லாமே விஜய் தலையாட்டியே ஆகணும். நீங்கள் வந்து மோடிக்கு எதிராக இப்போ அவங்க மோடின்ற சொல்கிறேன் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுங்கள் விஜய் அப்படின்னு விஜய் கேட்கலன்னா நீங்கள் வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கோட சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதம் இல்லை எப்போ வேணால் வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி, முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்பிக்கையில் தீர்மானம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி கவுந்துடும். ஆட்சி கவுந்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் திமுக அதிமுகலாம் 2 பேர் செம ஸ்ட்ராங்காக வருவாங்க, யுக்தியோட வருவாங்க. வந்து வைக்கிற முதல்ல இதே 6 மாதம் உட்கார வச்சுங்க பாருங்க, ஒன்றுமே தெரில அவருக்கு, ஒன்றுமே பண்ணலை அப்படின்வாங்க. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஏற்று கூட இவர் அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு, அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுதான் பண்ணுறாருன்ற மாதிரி எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அந்த ஓட்டை வாங்க தான் பார்ப்பாங்க. அது விஜய்க்கு ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும். இது வந்து சீரியஸாக இது நடக்கும். இப்போ இந்த தொங்கு சட்டசபையோட போனால் 118 சீட்டோட எக்ஸாக்டாக போனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், 118 போனதுக்கப்புறம் 3 மாதம் ஏன் அடுத்த 5 வருஷத்துக்கு 118 எம்எல்ஏ எப்படி காப்பாற்றி வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எப்போ வேணால் எம்எல்ஏ விலைக்கு வாங்குவாங்க. இது எத்தாப்பில் இருக்கிற 2 கட்சிகள் நினச்சா எப்போ வேணால் எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாம். யாராவது ஒரு எம்எல்ஏ இருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதோ ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகிக்கலாம், அந்த கணக்கெடுப்பு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் அன்றைக்கே ஒரு எம்எல்ஏ ஆப்சண்ட் ஆனாலும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஏன் கூடவே இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து விஜய் கூட இவ்வளோ நாள் விசுவாசமாக இருந்து வந்தவங்கன்னெல்லாம் இல்லையே, நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்து வேட்பாளரானவங்க. அதனால் எப்போ வேணால் ஒரு காசுப்பட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள். இப்போ போக மாட்டாங்க. ஏன்னா
இப்போ விஜய் கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ன்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஏதாவது விஜய் பண்ணுறது சரியில்லை நான் தாவறேன்ட்டு தாவி போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு 130 மினிமம் 125 130 140 மெஜாரிட்டியோட போனால் மட்டும்தான் அது நிலைக்கும். இல்லைன்னா 5 வருஷன்றது நினைக்கவே நினைக்காது. 5 வருஷம் 6 மாதத்துக்கு இவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பேருமே ஒன்று ஆட்சியில் உட்காரணும். அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பாருங்க, அதிமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் உட்கார போகுது இத்தனை வருஷத்தில். அதனால் வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக தான் ஆக போகுது. பெட்டர், நான் இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன், ரீஎலெக்ஷன் தான் பெட்டர் ஆப்ஷன். இத்தனைக்கு தனியாக நின்று போட்டிட்டு ரீஎலெக்ஷனில் ஈஸியாக வந்துடலாம். பட் நாம் சொல்லி என்ன பண்ணுறது, ஃபர்தராக என்னென்ன நடக்குது என்னென்ன ஆகுதுன்ற பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சீட்டு பஞ்சாயத்து எப்படி முடியுதுன்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள், பேசலாம்.